கீதா, இரத்த சர்க்கரை நம் உணவை பொறுத்து மட்டும்தான் மாறுமா? இரத்த சர்க்கரையின் அளவு நாள் முழுவதும் நாம் எடுத்துக்கொள்ளும் உணவு, உடல் உழைப்பு, மன அழுத்தம் மற்றும் தூக்கத்திற்கேற்ப ஏற்ற இறக்கத்துடன் இருக்கிறது. ஏற்ற இறக்கமான இரத்த சர்க்கரை அளவை எவ்வாறு சமாளிப்பது? உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, தூக்கம், மன அழுத்தத்தை குறைப்பதன் மூலம் சமாளிக்கலாம். முழுதானிய வகைகள், காய்கறிகள், பயிறு வகைகள் சார்ந்த உணவுகள் சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள்ள உதவுகிறது. ஆரோக்கியமான உணவு முறை தினமும் கடைபிடிப்பவர்களுக்கு சர்க்கரை நோய்க்குரிய மருந்துகளின் அளவு குறைவாகவே தேவைப்படுகிறது. HbA1c அளவு கட்டுப்பாட்டிற்குள் எளிமையாக கொண்டு வர முடிகிறது. மாவுச்சத்து 50% கீழ் உள்ள உணவு எடுத்துக்கொள்வதன் மூலம் சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும். இதற்கு எந்தவித பக்க விளைவுகளும் கிடையாது. உடற்பயிற்சி வாரத்திற்கு குறைந்தது 5 நாட்கள் செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு 30 நிமிடம் ஏரோபிக் பயிற்சி செய்ய வேண்டும். சாப்பிட்ட பின் அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரம் கழித்து உடற்பயிற்சி செய்யலாம். மிதிவண்டி ஓட்டுதல், படியேறுதல், கயிறு தாண்டுதல், மிதமான ஓட்டம், நீச்சல் அடித்தல், நடைப்பயிற்சி இதில் ஏதேனும் ஒன்று அல்லது யோகா பயிற்சி செய்யலாம். ஒரு நாளைக்கு 6 முதல் 8 மணி நேரம் தூங்க வேண்டும். தினமும் யோகா செய்வதால் மன அழுத்தம் குறையும். அதனால் மன அழுத்த ஹார்மோன்கள் குறைவதன் மூலம் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த முடியும் மற்றும் யோகா செய்வதன் மூலம் சர்க்கரை நோயினால் ஏற்படும் பக்க விளைவுகளை குறைக்க முடியும். இன்சுலின் சுரப்புக்கும் மற்றும் சீரான வேலைப்பாட்டிற்கும் உதவுகிறது. முருகன் மீது பல வகையான உணவு கட்டுப்பாடுகள் திணிக்கப்பட்டுள்ளன. இன்று அவரது மகள் கௌரியின் பிறந்த நாள். முருகன் ஒரு துண்டு கேக் சாப்பிட ஆசைப்படுகிறார். முருகன் இதை சாப்பிட முடியுமா? சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இனிப்பு சாப்பிட முடியுமா? சர்க்கரை நோய் பற்றி ஏராளமான கட்டுக்கதைகள் உள்ளன. சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இனிப்பு சாப்பிட முடியாது என்று பலர் கூறுகிறார்கள். குளுக்கோஸ் என்று அழைக்கப்படும் கார்போஹைட்ரேட்டுகள் ஆரோக்கியமான உணவின் அடிப்படையாக அமைகின்றன. சர்க்கரை நோய் என்பது நீங்கள் இனிப்பு சாப்பிடக்கூடாது என்று அர்த்தமல்ல. குறைந்த அளவு சர்க்கரை உணவுகளை உட்கொள்ள வேண்டும். சர்க்கரை இனிப்பு பலகாரத்தில் மட்டும் இருப்பதில்லை, நாம் தினசரி உண்ணும் ஒவ்வொரு உணவிலும் உள்ளது. அது இரத்த சர்க்கரை அளவிலும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் வித்தியாசத்தையும் ஏற்படுத்தும். வேறென்ன காரணிகள் சர்க்கரையின் அளவை பாதிக்கிறது? மன அழுத்தம், உடல் உழைப்பற்ற தன்மை, உண்ணும் முறை, சரியான அளவு தூக்கம் உங்கள் இரத்த சர்க்கரையின் அளவை பாதிக்கிறது. காரணங்கள் வேறுபடலாம், ஆனால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இவைகள் ஆகும். சர்க்கரை அளவை ஏன் கண்காணிக்க வேண்டும்? எப்படி? வீட்டில் இரத்த சர்க்கரையை தவறாமல் கண்காணிப்பது முக்கியம். உங்கள் இரத்த சர்க்கரையின் அளவை நம்பிக்கையுடன் கண்காணிக்க இரத்த பரிசோதனை தான் ஒரே வழி. ஏனென்றால் அதற்கு அறிகுறிகள் அதிகமாக தெரியாது. கடுமையான பிரச்சனைகள் உருவாகும் முன் அதிக சர்க்கரை மற்றும் குறைந்த அளவிலான சர்க்கரையை அடையாளம் காண வழக்கமான இரத்த பரிசோதனை உதவும். உங்கள் இன்சுலின் சிகிச்சை, உணவு திட்டமிடல் மற்றும் உங்கள் சர்க்கரை நோயை சமாளிப்பதற்காக நீங்கள் மேற்கொள்ளும் உடற்பயிற்சியின் தாக்கத்தை மதிப்பீடு செய்ய இது உதவுகிறது. உங்கள் இரத்த சர்க்கரையின் அளவை சுய பரிசோதனை செய்வதற்கு நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள்.